இவங்களோட குணங்கள், அதிசயங்கள் இப்படிதான் இருக்கும். இவங்களோட தோற்றங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சபையில இடம் இருக்கும். எல்லா சபையில, எல்லா உலக நாட்டு சபையில இடம் இருக்கும். அதனால நம்ம அந்த வழிகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழன்று சொல்வதற்கு நிறைய பெருமை பண்ணோம். தமிழோட வழியில தோன்றிய மற்ற மொழிகளாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் பெருமைப்படும். சரிங்களா? அதான் நிறைய இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தமிழோட அருமையை சொல்லிட்டு போகலாம். நம்ம இந்து நிறைய சொல்லுவாங்க. நம்ம இந்து வேற, தமிழ் வேற. தமிழனோட வழிபாடு தான் இந்து வழிபாடு. சரியா? தமிழனோட பாரம்பரியம் தான் இந்து பாரம்பரியம். சரிங்களா? நீ தமிழன் சொன்னாலுமே இந்துன்னு தான் அர்த்தம். சரியா? இந்துவா தான் பேர் சூட்டியிருக்காங்க. இந்துவா தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க. தமிழனை இந்துவா தான் அடையாளப்படுத்திருக்காங்க. நீ தமிழன் சொல்லிக்கலாம், நம்ம தமிழன் சொல்லிக்கலாம். ஆனா தமிழன் எங்க இருக்கான், எந்த அடையாளத்துல இருக்கானா? இந்து அடையாளத்துல தான் இருக்கான். சரியா? தமிழனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. ரிலீஜன்ல என்ன அடையாளம் தமிழனுக்கு கிடையாது, இந்து அடையாளங்க. ஏன்னா இந்துவோட பாரம்பரியத்தை தமிழனோட பாரம்பரியத்தை இந்துக்களாகிய எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழனோட பாரம்பரிய வழிபாட்டை எல்லாமே யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்துக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? தமிழை வேற இந்து வேறெல்லாம் பிரிக்க முடியாது. ஏன்னா நீ உன்னோட வழிபாட்டை வச்சுதான் நீ தமிழனா சரியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். உன்னோட வழிபாடு மாறிடுச்சுனாலுமே நீ தமிழெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? நீ இப்போ சாதாரணமாக நம்ம ரொம்ப வெளியெல்லாம் போக வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நம்ம பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆந்திராவோ தெலுங்கோ இது மாதிரி போகும்போது அவங்களோட வழிபாடு இந்துவோட வழிபாடு தான் வச்சுக்கோங்க. இந்த இந்துவோட வழிபாட்டிலேயே அவங்களோட வழிமுறை வேற மாதிரி இருக்கா கண்டுபிடிச்சிடலாம். இந்து தான், இந்தியர்கள் தான், ஆனாலும் வழிபாடு இந்த வழிபாடு இவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டோட்டலா வழிபாட்டையே மாத்திட்டீங்கன்னா நீங்க யாரா இருக்க முடியும், என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்? எப்பவுமே தமிழோட வழிபாட்டில் தாங்க நீங்க எந்த இனம்னு பார்க்க முடியும். வழிபாடு மாறிடுச்சுன்னா நம்மளை யாரையும் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. வழிபாட்டில் தான் எல்லாமே இருக்கு. நீ தமிழன்னு சொன்னாலுமே உன் வழிபாட்டை வச்சுதான் நீ தமிழனா கண்டுபிடிக்க முடியும், தமிழன் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அம்மா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசிக்கிட்டே போனால் நிறைய பேசிட்டு போகலாம். ஒரு வழிகள்லேயே நிறைய இருக்கோம். சரி, அதுதான் நம்ம உலக கடவுள் முருகன் தான், சிவன் தான். சரிங்களா? இன்னைக்கு நாம் சாப்பிட்ருக்க அரிசி முதல் கொண்டு உணவு முதல் கொண்டு முருகப்பெருமானோட காலகட்டத்தில் கதிர்காமத்தில் முதல் சோதனை போட்ட இடம் தான் கதிர்காமம். சரியா? அதே போல் அடையாளங்கள் அதிகமாக உலகம் முழுக்க அடையாளங்கள் அதிகமாக உள்ள கடவுளாக யாருன்னா முருகனோட கடவுள் தான். சரி, அச்சரங்களாக இருக்கட்டும், 6 கோண சக்கரங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட தமிழோட வழிபாட்டோட முறையில இருந்தா மற்ற நாடுகள்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு. சரியா? நாம பகுத்தறிவர்களாக இருக்கிறோம், அவங்கெல்லாம் மனிதர்களாக அவங்க ரிலீஜனுக்காக இருக்காங்க. நாமும் தமிழர்கள் மட்டும் ஏன்னா பகுத்தறிவர்களாக இருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம அனுசரிச்சுட்டு போயிடுறோம். சரியா? எல்லாம் சரி பண்ணிக்கலாம், இது சரி பண்ணிக்கலாம், அது சரி பண்ணிக்கலாம், போக போக சரியாயிடும்ட்டு நம்ம அனுசரிச்சுட்டு போயிடும் தமிழர்கள் எல்லாமே. மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? இந்த உலகத்தோட அடிநாதமே நம்ம தான் தமிழர்கள் தான். சரியா? உலகத்தை எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது சகிப்புத்தன்மையோட பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம தமிழர்கள் தான். அந்த மாதிரி பெருசாக தமிழர்களை ரொம்ப எதையும் கொண்டு போயிட்டு மனசுக்குள்ளே இது பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு
இன்னியோட நிலைமை இது வந்து கலியுகம். கலியுகத்தில் வந்துட்டு யார் ஆள்வாங்கன்னு தெரியும். சரியா? இந்த உலகத்தை வந்துட்டு அந்த அளவுக்கான இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு. தமிழன் வந்து நாம் அடையாளங்களை நம்ம பாதுகாக்கணும். தமிழோட வழிபாட்டை பாதுகாக்கணும். நீங்கள் தமிழோட வழிபாட்டை நீங்கள் போச்சிங்கன்னா நீங்கள் தமிழெல்லாம் சொல்லிக்க முடியாது. மொழி 1000 கற்றுக்கலாம். அதாவது மொழி எல்லாமே கற்றுக்கலாம். எல்லாமே கற்றுக்கிட்டு அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இந்த மொழிக்காரன், என்னோட நாடு இதுதான் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, அந்த வழிபாட்டை வச்சு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? வழிபடுறதை வச்சு அவன் அடையாளம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மொழியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. மொழி என்பது கலை. சரியா? நம்ம எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம். 100 மொழி கற்றுக்கலாம். 100 மொழி இருக்கா, அந்த 100 மொழி கற்றுக்கலாம். ஆனால் வழிபாட்டை இயல்பாக கற்றுக்க முடியாது. வழிபாட்டை அந்த வழியில் உள்ளவங்க தான் அந்த வழிபாட்டை செய்ய முடியும். அப்போ வழிபாட்டை வச்சு தான் நம்ம வழி வந்தவங்க, இவர்கள் தமிழர்கள், இவர்கள் மலையாளிகள், இவர் தெலுங்கர்கள் அப்படின்னு என்னென்னா வழிபாட்டோட முறையில் வரும். இப்போ இவங்க எல்லாமே நம்ம இந்தியாவில் உள்ளவங்க அத்தனை பேருமே எதை வழிபடுறாங்கன்னு கேட்டால் தமிழனோட வழிபாட்டு முறையை தான் எல்லாமே வந்து வணங்குறாங்க. அதான் இந்துக்களாக வந்துட்டு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. இந்துக்களோட அடையாளம் தமிழோட வழிபாட்டு முறை தான் இந்துக்களோட அடையாளம். சரிங்களா? தமிழோட வழிபாடு அப்படின்னா அது இந்துவில் சேர்ந்துருக்கும். ஆனால் தமிழோட வழிபாடு இந்து அடையாளமாக போயிருக்கு. இவ்வளோதான். உன் அடையாளத்தை வச்சு தான் தமிழை கண்டுபிடிக்க முடியும். நீ செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்தை வச்சு தான் நீ வந்து தமிழ்நாடுறது தெரியும். நீ வந்து வெளிநாட்டில் போயிட்டு மற்ற நாட்டில் போய் நீ வேட்டி சட்டை அணிஞ்சுட்டா நீ தமிழ்லாம் கிடையாது. தமிழ்னா எல்லாமே வேட்டி சட்டை அணியலாம். ஆனால் உன்னோட வழிபாட்டில் தான் தமிழனை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அங்கே போயிட்டு நேராக கற்பூரத்தை ஏற்றி வச்சு 2 அப்படியே தூக்கி காட்டினாலும் தமிழன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தமிழனோட பாரம்பரிய ஆதி வழிபாடு இந்த ஜோதி வழிபாடு தான். புரியுதுங்களா? இந்த ஜோதி வழிபாடு தமிழனோட அடிநாதத்துலேருந்து இருக்கு. உணர்வுலேயே இருக்காது. ஜோதி வழிபாடு தான் தமிழனோட வழிபாடு. நீ எங்கே சாமி கும்பிட்டாலும் கடைசியாக அந்த ஜோதியை வந்து காட்டணும். இந்த ஆராதனை என்றது எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழோட வழிபாடு தான். ரொம்ப முக்கியமாக நாம் வந்துட்டு கவனிக்கிறோம். சரிங்களா? தமிழன் என்பதுக்கு அடையாளம் உன்னோட வழிபாடு தான். மொழி கிடையாது. மொழி நீ எவ்வளோனா கற்றுக்கோ. மொழி நீ 100 மொழியை கற்றுக்கலாம். 100 மொழிக்கு அந்தந்த ஊருக்கு போயிட்டு நான் அந்த மொழி இந்த மொழின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இங்கே நீங்கள் வந்து ஆங்கிலத்தை கற்றுட்டு போயிட்டு நான் வந்து அமெரிக்காவில் போயிட்டு நான் ஆங்கிலேயன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நிறம் காட்டிடும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பேசக்கூடிய மொழிகளை அவ்வளோ சௌகரியமாக பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த நாட்டுக்காரன்னு அடையாளப்படுத்திக்கலாம். ஆனால் இதில் எங்கே நீங்கள் வந்துட்டு உங்களை அடையாளம் தெரியுன்னு கேட்டால் நீ உங்கள் வழிபாட்டில் தெரிஞ்சிடும். தமிழரோட வழிபாட்டை தெரிஞ்சிடும் நீ தமிழன்றது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம அடையாளங்கள் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். நம்ம அடையாளங்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து வழிபட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட அடையாள வரலாற்றை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம். நமக்கு இன்னைக்கு யார் நமக்கு அடையாளம் கேட்டீங்கன்னா தமிழர்களுக்கு சிவபெருமானும் முருகனும் தான் நமக்கு அடையாளம். தமிழர்களுக்கு அடையாளம் சிவபெருமானும் முருகன் தான். உலகத்துக்கு அடையாளம் அவங்க தான். சரிங்களா? அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நீ உலகத்துக்கு அடையாளம் சிவன் தானே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கதிர்காமத்தில் முருகன் தான் இருக்காரு. சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழனி ஆண்டவர் தான் சைனாவில் இருக்காரு. பல நாடுகள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம விவசாய உணவு நாம் இன்னைக்கு வந்துட்டு பழ வகைகள் சாப்பிட்றோன்னா அது காரணம் யாருன்னா முருக கடவுள் தான்.
முருக கடவுள் காலகட்ட கடத்துல தான் நம்ம வந்துட்டு கதிர்காமத்தை விதைச்சு, கதிர்காம விதைச்சோம்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு பழம், கனி, சாறு முதல் கொண்ட எல்லாமே வந்து விதைச்சு, அத வந்து நம்ம பருக ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் நம்ம படைக்கிறோம். பஞ்சாமிர்தம்னா பழங்களால ஆகப்பட்டது. சரிங்களா? இத நாம வந்து வரலாற்றுல நம்ம தெரிஞ்சுக்கணும்.